வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மெட்ராஸ் விவசாயி. நான் இன்றைக்கி என் அம்மா வீட்டுக்கு போகலான் இருக்கேங்க. சரி, அதனால் என்ன பண்ணலான்னு யோசிச்சேன்னா, நம்ம தோட்டத்தில் காய் எல்லாமே இருக்கேன். நான் போயிட்டு வரதுக்கு எப்படியும் ஒரு 2-3 டேஸ் ஆகும். காய் எல்லாமே முற்றி போயிடும். சரி, அதனால் காய் எல்லாத்தையுமே அம்மா வீட்டுக்கு கொண்டு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். அதனால் நம்ம தோட்டத்து காய் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா இன்றைக்கி பறிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கத்திரிக்காய் பறிச்சிருவோம். கத்திரிக்காய் வந்து நான் 2 வெரைட்டி வச்சுருக்கேன். ஒன்று வந்து இந்த பர்பிள் கத்திரி ஒன்று, இன்னொன்று பச்சையில் குண்டு கத்திரி 2 வெரைட்டி வச்சுருக்கேன். அதனால் ரெண்டுமே வந்து காய் வச்சுருக்கு. ஸோ இப்போ ரெண்டையுமே கட் பண்ணி எடுத்துடலாம். கத்திரி பறிச்சிட்டோம். அடுத்து கொத்தவரங்காய் பறிச்சிக்கலாம். கொத்தவரங்காய் நிறைய பிஞ்சு விட்ருக்கு. இந்த கொத்தவரங்காய் செடி என்னன்னே தெரிலங்க, ரொம்ப பெரிய பெரிய இலையாக விட்டு ஒரு அடுக்குலையும் பார்த்திங்கன்னா நிறைய பூ வச்சுருக்கு. ஆனால் இப்போ தான் பிஞ்சாக இருக்கனால காய் அதிகம் இல்லை. அடுத்து கீரை பறிச்சுப்போம். என் தோட்டத்தில் அரைக்கீரை புளிச்சக்கீரை ரெண்டுமே இருக்குது. சரி, அதனால் 2 கீரையுமே பறிச்சுட்டு போகலான்னு இருக்கேன். ஃபஸ்ட்டு அரைக்கீரை பறிச்சுப்போம். பாருங்கள், 2 கட்டு அளவு இருக்கும். செம்ம ஃப்ரெஷ்ஷான மருந்தே போடாத சூப்பர் கீரை இது. கீரையை வச்சுட்டு அடுத்து வெள்ளரிக்காய் பறிச்சுக்கலாம். வெள்ளரிக்காய் கரெக்டான பக்குவத்தில் சூப்பராக வந்திருக்கு. நாங்கள் ஆல்ரெடி 2 வெள்ளரிக்காய் வந்து பறித்து சாப்பிட்டோம். சரி, அதான் அம்மா வீட்டுக்கு ஒரு வெள்ளரிக்காய் பறிச்சுட்டு போகலான்னு இன்றைக்கி பறிச்சிருக்கிறேன். அடுத்து பாவக்காய் இருக்குது. பாவக்காவையும் பறிச்சுப்போம். பாவக்காயெலாம் இன்னும் நிறைய பிஞ்சு இருக்குது. 4 நாளைக்கு ஒரு முறை பாவக்காய் பறிக்கிற மாதிரி இருக்குது. சரி, நிறைய வந்தால் வேஸ்ட் பண்ண வேணாமேன்ட்டு நான் வத்தல் போட்டுடுறேன். சரி, அதான் இன்றைக்கி அம்மா வீட்டுக்கு போகிறனால இருக்கிற பாவக்காய் எல்லாத்தையும் அம்மா வீட்டுக்கு பறிச்சுட்டு போயிட்டுருக்கேன். பாவக்காய் பறிச்சாச்சு. அடுத்து புளிச்சக்கீரை பறிச்சிடலாம். புளிச்சக்கீரை பாருங்கள், எங்கள் வீட்டில் ஒரு காடு மாதிரியே இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. அந்த மூங்கில் காடு பார்த்திங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியே இருக்குது பாருங்கள். நல்லா நம்ம ஹைட்டில் முக்கால்வாசி அளவுக்கு வளர்ந்துருக்கு. நல்லா பெருசாக வளர்ந்துருக்கு. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அந்த புளிச்சக்கீரை. ஒரு சில புளிச்சக்கீரை பார்த்திங்கன்னா கசப்பு இருக்கும். இது வந்து டேஸ்ட்லேயும் சூப்பராக இருக்கும். சரி, அதனால் ஆல்ரெடி அரைக்கீரை பறிச்சிருக்கோம். இப்போ புளிச்சக்கீரையும் பறிச்சுட்டு போயிடலாம். இதுவும் பாருங்கள், ஒரு கட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ கீரையும் பறித்து முடிச்சாச்சு. இப்போ ஃபைனலாக என்னென்னா, வாழைப்பழம் வந்து ஒரு தார் இருக்குது. சரி, இதுலேயும் ஒரு சீப்பு பறிச்சுட்டு போகலாமேன்னு இருக்கேன். ஸோ இப்போ எல்லாத்தையும் பறித்தது எல்லாத்தையும் இங்கே வச்சுருக்க பாருங்கள். அம்மா வீட்டுக்கு சந்தை ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி எடுத்துகிட்டு நான் அம்மா வீட்டுக்கு கிளம்புறேன். பாய்.